வாங்க ஒரு சிம்பிளான விஷயத்த பார்க்கலாம். வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில மெஷின் லேர்னிங் பத்தி நிறைய கேள்விப்படுறோம். ஆனா இதே டெக்னாலஜி நம்ம டாக்டர்களுக்கு ஒரு சூப்பர் பவரா மாறிட்டு இருக்குன்னு சொன்னா நம்புவீங்களா? ஆமா, மருத்துவத் துறையில மெஷின் லேர்னிங் எப்படி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வருதுன்னு தான் இப்போ நாம பார்க்க போறோம். வாங்க உள்ள போலாம். சும்மா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா மெடிக்கல் புக்கையும் ஒரு கம்ப்யூட்டர் படிச்சு அதுல இருக்கிற ஒரு சின்ன விஷயம் கூட மறக்காம ஞாபகம் வச்சுக்கிட்டா எப்படி இருக்கும்? எவ்வளவு பெரிய ஜீனியஸ் டாக்டரா இருந்தாலும் இது மனுஷங்களுக்கு சாத்தியமே இல்ல. ஆனா ஒரு கம்ப்யூட்டராலே இது முடியும். இங்க இருந்து தான் மிஷின் லேர்னிங்கோட மேஜிக் ஆரம்பிக்குது. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா, மெடிக்கல் ஃபீல்ட்ல மெஷின் லேர்னிங்னா என்ன? நம்ம கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான மெடிக்கல் டேட்டாவை, அதாவது ரிப்போர்ட்ஸ், ஸ்கேன்ஸ் எல்லாத்தையும் கம்ப்யூட்டருக்கு கொடுத்து அதிலிருந்து முக்கியமான விஷயங்களை கத்துக்க வைக்கிறோம். இப்படி கத்துக்கிட்ட கம்ப்யூட்டர் டாக்டர்களுக்கும் சரி நோயாளிகளுக்கும் சரி ஒரு பெரிய உதவியா இருக்குது. சரி, இப்போ இதோட முதல் மற்றும் ரொம்பவே முக்கியமான ஒரு பயனை பத்தி பார்க்கலாம். அதாவது எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன் மாதிரியான மெடிக்கல் இமேஜுகளை அனலைஸ் பண்றதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஏஐ எப்படி உதவுதுன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஒரு மனித டாக்டரோட அனுபவத்துக்கும் அவங்க காட்டுற அக்கறைக்கும் ஈடிணையே கிடையாது. ஆனா சில சமயம் ரொம்ப சின்னதா இருக்கிற அறிகுறிகள் அவங்க கண்ல படாம போக வாய்ப்பு இருக்கு. இங்க ஸ்கிரீன்ல பாக்குற மாதிரி ஏஐ லட்சக்கணக்கான ஸ்கேன்களை அனலைஸ் பண்ணி நம்ம கண்ணுக்கு தெரியாத சின்ன சின்ன மாற்றங்களை கூட ஈஸியா கண்டுபிடிச்சிரும். அதுக்கு சோர்வுங்கிறதே கிடையாது. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? முதல்ல ஏற்கனவே நோய் இருக்குன்னு கன்ஃபார்ம் ஆன பல லட்சம் ஸ்கேன்களை ஏஐக்கு கொடுத்து ட்ரெயின் பண்ணுவாங்க. ரெண்டாவதா அந்த ஸ்கேன்ல இருந்து நோய் எப்படி இருக்கும்னு ஏஐ கத்துக்குது. அப்புறம் புதுசா ஒரு ஸ்கேன் வந்தா அதை உடனே அனலைஸ் பண்ணிடும். கடைசியா அதுல சின்னதா ஒரு பிரச்சனை தெரிஞ்சா கூட டக்குன்னு டாக்டருக்கு ஒரு அலர்ட் அனுப்பிடும். இதனால நோயை ஆரம்பத்திலேயே கண்டுபிடிக்க முடியுது. அடுத்து நம்ம கூடவே எப்பவும் இருக்கிற ஒரு டெக்னாலஜியை பத்தி பார்க்கலாம். அதாவது நாம கையில கட்டுற ஸ்மார்ட் வாட்ச் மாதிரி கருவிகள் எப்படி நம்ம உயிரை காப்பாத்த உதவுதுன்னு பார்க்கலாம். ஆமாங்க, முடியும். உங்க ஸ்மார்ட் வாட்ச் வெறும் டைம் காட்டுறதுக்கோ நீங்க எத்தனை ஸ்டெப்ஸ் நடந்தீங்கன்னு சொல்றதுக்கும் மட்டும் இல்ல. நீங்க நினைக்கிறத விட அது ரொம்பவே புத்திசாலித்தனமானது. உங்களுக்கு ஒரு நோய் வரதுக்கு முன்னாடியே அதால கணிக்க முடியும். இங்க ஸ்கிரீன்ல பாருங்க. இன்னைக்கு இருக்கிற ஸ்மார்ட் வாட்ச்கள் உங்க ஹார்ட் ரேட், பிளட்ல இருக்கிற ஆக்சிஜன் லெவல், நீங்க எப்படி தூங்குறீங்கன்னு எல்லாத்தையும் 24 ஹவர்ஸும் கண்காணிச்சுட்டே இருக்கும். மெஷின் லேர்னிங் மூலமா உங்க உடம்புக்கு எது நார்மலுங்கிறத அது முதல்ல நல்லா புரிஞ்சுக்கும். இதுல முக்கியமான விஷயமே இதுதான். உங்க உடம்போட நார்மல் பேட்டர்னை அது கத்துக்கிட்டதால திடீர்னு உங்க ஹார்ட் ரேட்ல ஒரு சின்ன மாற்றம் தெரிஞ்சா கூட உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு இருக்கு, உடனே டாக்டரை பாருங்கன்னு அதுவே உங்களுக்கு ஒரு வார்னிங் கொடுக்கும். ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே நம்மள காப்பாத்துற ஒரு அற்புதமான டெக்னாலஜி இது. சரி, இதுவரைக்கும் நோயை கண்டுபிடிக்கிறத பத்தி பார்த்தோம். இப்போ புதுசா ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறதுலயும் நோயாளிகளோட பேசுறதுலயும் ஏஐ எப்படி ஒரு புரட்சியை ஏற்படுத்துதுன்னு பார்க்கலாம். சில ஹாஸ்பிட்டல் ஆப்ஸ்ல இப்போலாம் நீங்க ஒரு சாட்பாட் கூட பேசலாம். எனக்கு தலைவலிக்குது, காய்ச்சல் இருக்குன்னு நீங்க டைப் பண்ணா போதும், உள்ள இருக்கிற ஏஐ அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க எந்த ஸ்பெஷலிஸ்ட பார்க்கணும்னு வழிகாட்டும். ஒரு வர்ச்சுவல் நர்ஸ் மாதிரி இது செயல்படுது. பொதுவா ஒரு புது மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கு 10 வருஷத்துக்கு மேலாகும். ஆனா ஏஐ உதவியோட என்ன நடக்குதுன்னு இந்த ஸ்லைட்ல பாருங்க. பல வருஷ உழைப்பு வெறும் சில மாசங்கள முடிஞ்சிருது. எந்த கெமிக்கல் ஒரு நோயை குணப்படுத்தும்னு ஏஐ ரொம்ப வேகமா கணக்கு போட்டு சொல்றதாலதான் இந்த பிரம்மாண்டமான மாற்றம் சாத்தியமாகுது. இவ்ளோ நேரம் நாம பார்த்ததுலேருந்து ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரியும். ஏஐ டாக்டர்களுக்கு ஒரு மாற்று கிடையாது. அது அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பவர்ஃபுல்லான பார்ட்னர். இந்த மேற்கோள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லுது. அதாவது ஏஐ டாக்டர்களோட வேலைய பறிக்க போறதில்ல. ஆனா இந்த டெக்னாலஜியா யாரு சரியா பயன்படுத்துறாங்களோ அவங்க தான் எதிர்காலத்துல ஜெயிப்பாங்க. இதுதான் மருத்துவத்துறையோட ஃபியூச்சர். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். டெக்னாலஜி எவ்வளவுதான் வளர்ந்தாலும் ஒரு நோயாளி கிட்ட அக்கறையோடையும் அன்போடனும் பேசுற அந்த மனித நேயத்தை ஒரு கம்ப்யூட்டரால கொடுக்க முடியுமா? இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? யோசிச்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.